எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மிக மிக முக்கியமான தகவல் அப்படின்றது ஒன்று பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஐபிஎல் அப்படின்றது தொடங்கியிருக்கு. பணத்தையும் வாழ்க்கையும் சூதாட்டத்தில் யாராவது இழந்துட்டாங்கன்னா அவங்கனால அவங்களுடைய குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட பெருமை கிடைக்காது. ஐபிஎல் ஆகட்டும் அல்லது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் ஆகட்டும், சூதாட்ட முறையில் அதை விளையாடும் பொழுது ஒருத்தர் இழந்தாதான் ஒருத்தர் லாபம் என்பது அடைய முடியும். அந்த மாதிரி வேலையை பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டா, உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஐபிஎல் ஆகட்டும் அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கீங்க. உங்களால் உங்களுடைய குடும்பத்துக்கு பெருமை கிடைக்குமா? அதுவே 5 லட்சம் 10 லட்சத்தை கொண்டு போய் உங்கள் அப்பா அம்மா கையிலையோ அல்லது வீட்டம்மா கையிலையோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருமை என்பது கிடைக்கும். ஸோ ஐபிஎல்லில் நிறைய பேர் சூதாடுறதாக செய்திகள் வருது. தயவுசெய்து அதில் போய் ஆடுனீங்க அப்படின்னாக்கா ஒருத்தருடைய இழப்பு தான் இன்னொருத்தருக்கு லாபமாக அமையும். அதே சமயம் கண்டிப்பாக பணத்தை தொலைக்கிறதுக்கு இந்த கேம்பிளிங் தான் மிகப்பெரிய ஒரு அளவில் வேலை செய்யுது. அதனால் என்றைக்குமே கேம்பிளிங் அப்படின்றது செய்யாதீங்க. இந்த சமயத்தில் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் இப்போ கீழே இறங்கி சென்செக்ஸ் கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்ஸர். சச்சினை பார்த்து அந்த காலத்துலேயே நாங்கள் ஒரு இடத்துல விளையாடும் போது சிக்ஸர் இங்கே அடிங்க சிக்ஸர் இங்கே அடிங்கன்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அதே இடத்துக்கு சச்சின் சிக்ஸர் அடிப்பாப்ல. அது மாதிரி தான் சென்செக்ஸ் கடந்த 5 நாட்களில் மட்டும் 2600 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறி வந்திருக்கான். அப்படி ஏறி வந்ததுனால பல்வேறு பங்குகள் 20லிருந்து 40% வரைக்கும் ஏறி வந்திருக்கான். அப்போ இந்த சமயத்தில் கடனே இல்லாத ஒரு கம்பெனி, ஜீரோ டெப்ட், அவன்கிட்ட கடனே கிடையாது. அதே சமயம் அவன் டிவிடெண்ட் என்பது 1% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அப்ப அது போன்ற சில பங்குகள் இந்த இறக்கத்திலிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கா. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல எப்பவுமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நிறைய பேர் எதுக்கியா வம்பு தும்பு, கடனே இல்லாத கம்பெனி, அதே சமயம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா இருந்தாவே போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி ரொம்ப சேஃபா பாதுகாப்பா இருக்கக்கூடிய பங்குகளை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ண செய்யப்பட்ட பங்குகள் தற்போதைய மார்க்கெட் சென்செக்ஸ் கடந்த 5 நாட்களுக்கு மேல 10 நாட்களுக்கு மேல 3000 பாயிண்ட்டுக்கு மேல ஏறி வந்திருக்கான்னா அப்ப அது போன்ற பங்குகள் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் ஏறி வந்திருக்கா. ஒரு உதாரணத்துக்கு இந்த போஷ் அப்படின்ற கம்பெனி கடன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதே சமயம் இவனுடைய டிவிடெண்ட் என்பது 1% கொடுத்துட்டு இருக்கான். இவன் இருக்கக்கூடிய செக்டர் ரொம்பவுமே வீக்கான செக்டர் தான் தற்போதைக்கு. ஆட்டோமேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இருக்கான். சரி, இது போன்ற கம்பெனி ஏறிச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா இவனுடைய லோ விலையிலிருந்து ஒரு 7% அப்படின்றது ஏறி வந்திருக்கான். அடுத்தது கம்மின்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அவன்கிட்ட கடன் கிடையாது, 1% பக்கம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் தான். இவன் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% அவனுடைய லோவினுடைய விலையிலிருந்து, சமீபத்தினுடைய லோவிலிருந்து 15% அப்படின்றது ஏறி இருக்கான். அடுத்தது ஒரு டிஃபரன்ட் செக்டர் எஃப்எம்சிஜி, அதில் இந்த ஐடிசி, அதுக்கு கடன் என்பதே கிடையாது, டிவிடெண்ட் 3% எல்லாம் கொடுக்கக்கூடிய பங்கு. அவன் எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கான்னா கிட்டத்தட்ட லோ ரேட்ல இருந்து ஒரு 7% பக்கம் ஏறி இருக்கான். இதுல என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கடந்த 4-5 நாட்கள் அவன் இறங்கிட்டான். மார்க்கெட்டே ஏறிக்கிட்டு இருக்கு, இருந்தாலும் இது ஒரு கும்பாப்பாடியாக இந்த ஷேரினுடைய விலை இறங்கிடுச்சு. அப்படி இறங்காம அவன் தொடர்ந்து ஏறி இருந்தாக்கா அவனும் ஒரு கௌரவமாக ஒரு 10-15% அப்படின்ற மாதிரி வந்திருப்பான். பட் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஒரு நல்ல கௌரவம் என்பது இந்த கம்மின்ஸ் இந்தியாவுக்கு இருக்கு. இது ரொம்ப முக்கியமான தகவல். அதனால எல்லா செக்டர்லையும் ஒவ்வொருத்தனும் பார்த்துக்கிறது, கடைசிக்கு லீடிங் செக்டர்ல ஒவ்வொருத்தனையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்சூரன்ஸ் செக்டர்ல ஜெனரல் இன்சூரன்ஸ், இவனும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி தான், 2% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆள் தான். இவன் லோ ரேட்ல இருந்து அடங்கப்பா 26% பக்கம் அவன் ரெக்கவரி ஆகி மேல் நோக்கி வந்திருக்கான். அதே மாதிரி நீங்க இந்த HDFC AMC மியூச்சுவல் ஃபண்டுகள் நடத்தக்கூடிய கம்பெனி, அவனும் கிட்டத்தட்ட எவ்வளவு ஏறி இருக்கான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவன் ஒரு 12% லோன்ல இருந்து ஏறி இருக்கான். ஃபார்மால ஒரு கம்பெனி, அஜந்தா ஃபார்மா அப்படின்ற ஒரு கம்பெனி, அது ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி, அவனுக்கு கிட்டத்தட்ட ஏறி இருக்கிறது பாத்தீங்கன்னா அவனு ஒரு கௌரவமாக 20% பக்கம் ரெக்கவரி ஆயிருக்கான். இன்னும் சில டிஃபரண்ட் செக்டர்கள், எனர்ஜி செக்டர்லாம் பாத்தீங்கன்னா கோல் இந்தியா அபாரமாக 16% அப்படின்றதெல்லாம் ஏறி இருக்கான். இருக்கிறதுலயே அடி வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிசிஎஸ், அதாவது ஐடி துறையில் இருக்கக்கூடிய பங்குகள் 2% 3% அப்படின்ட்டு ஏறி இருக்கான். ஸோ அப்போ இருக்கிறதுலயே எந்த பங்குகள் கடனே இருக்கக்கூடாது, 1% டிவிடெண்டும் கொடுக்குறான்,
எந்த துறைகள் பெரும்பாலும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டடான துறைகள் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. இன்சூரன்ஸ் துறை மற்றும் பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய ஏஎம்சி ரிலேட்டடாக சிலது ஏறி இருக்கு. ஃபார்மா கம்பெனிகள் சிலது ஏறி வந்திருக்கு. அதாவது ஜீரோ டெப்டாக இருக்கணும், அதே சமயம் ஒரு 1% டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி. ஸோ இருக்கிறதுலே ரொம்பவுமே மனசு நொந்து போனது எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய வீழ்ச்சியிலிருந்து பல கம்பெனிகள் ஏறி வந்திருக்கு. சந்தோஷமே வராத ஒரு துறையாக தற்போது ஐடி துறை என்பது இருக்கு. அது ஏப்ரல் 2க்கு அப்புறம் தான் அவன் என்ன அப்படின்றது தெரியும். இருக்கிறதுலேயே அதிகமாக மகிழ்ச்சி கொடுத்ததுல ஃபார்மா சம்பந்தப்பட்டதும் சில இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட சில கம்பெனிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா கடன் இல்லாத கம்பெனிகள் கொஞ்சம் டிவிடெண்டும் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள் பெரும்பாலும் ஏமாத்தல. மார்க்கெட் ஏறி வரும் பொழுது அவனுங்களும் சேர்ந்து தான் ரெக்கவரி அப்படின்றது ஆயிருக்கான். அப்போ ஒருத்தருடைய போர்ட்ஃபோலியோவில் எந்த பங்குகளுமே ஏறல, சமீபத்தினுடைய ஏற்றத்தில் ஒரு பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை, இன்ஃபேக்ட் நஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அவங்க இது போன்ற சில தகவல்களை தான் அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். நான்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் பெரும்பங்கு போட்டு வச்சுருக்கேன். நான்லாம் அதை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. அவன்லாம் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டினுடைய ரெக்கவரியில் குறைஞ்சது 5 to 15% பக்கம் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிருப்பான். அதில் எனக்கெல்லாம் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி பார்த்து தான் பல பங்குகளை சூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவனுடைய போர்ட்ஃபோலியோலாம் குறைஞ்சது ஒரு 10லிருந்து 25 பங்குகளுக்கு மேலே இருக்கும். அப்போ ஏதாவது ஒன்று கும்பா பாடுனாலும் மற்றதெல்லாம் ஏவரேஜாக காப்பாற்றி விட்டுருக்கும். இங்கே பாருங்க நண்பர்களே, ஒரு நண்பர் அற்புதமான ஒரு தகவல் அப்படின்ற சொல்கிறார். அதாவது டாடா மோட்டர்னு ஒரு பங்கு அது கீழிருந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டு இருக்கு. 1000 ரூபா அப்படின்றது இருக்குன்னு வச்சிங்களேன். அல்லது டாடா மோட்டர்னு கூட வேண்டாம், வேற ஏதாவது ஒரு பங்கு, எந்த பங்கு வேணாலும் இருக்கட்டும். ஏதாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பங்கு கீழிருந்து மேல் நோக்கி போகுதுன்னா அவருடைய மனசில் என்ன இருக்குன்னா சரி இவன் மறுபடியும் ஒரு 1000 ரூபாயை தாண்டுவான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி எடுக்கிறாங்க. பட் துரதிருஷ்டவசமாக அது கீழே போயிடுது. இது ஒரு பேட் லக், தலைவிதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னொரு நண்பருக்கும் அதே பிரச்சனை தான். ஸோ டாடா மோட்டர் 400 ரூபா போகையில் இவன் எங்கே ஏற போகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாரு போல். அப்புறம் அதை இப்படியே ஆடிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தா 1000 ரூபா போயிருக்கு. 1000 ரூபா போனோடனே சரி ஓகே இது பெரிய அளவில் ஏறிடுவானோ அப்படின்ற மாதிரி வாங்கிட்டாக்கா அவன் அப்படியே நீட்டி படுத்துட்டான். ஏவரேஜ் பண்ணுறதே வாழ்க்கையாக போச்சே அப்படின்ற மாதிரி இருக்காரு பாவம். நண்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் ஏவரேஜ் பண்ணுறதா வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சுனாக்கா எப்படி ஏவரேஜ் பண்ணணும் அப்படின்றது ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு நிறைய டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், RSI போன்ற பலம் வாய்ந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அது போக நம்மளால் பார்த்தே சும்மா நேக்கடாக நம்ம ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி லெவலில் விழுந்திருக்கானா, 6 மாதத்துக்கு முன்னாடி லெவலில் விழுந்திருக்கானா, 1 வருஷத்துக்கு முன்னாடி லெவலில் விழுந்திருக்கானா, 2 வருஷம் லோ, அதாவது 52 வீக் லோ வேறு, அதே மாதிரி 2 வருஷம் லோ அப்படின்றது வேற. அந்த 2 வருஷம் லோவும் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் விழுந்துட்டு எந்திரிச்சு போயிருக்கானா, அந்த மாதிரி மிகவும் கஷ்டப்பட்டு ரொம்பவுமே மெனக்கெட்டு கண்டுபிடிச்சி ஏவரேஜ் பண்ணுறது என்பது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னா ரொம்ப சிம்பிளாக நான் மாதமான எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாரமான எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கேன், டெய்லி எஸ்ஐபி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா அவங்க மிக எளிதாக எல்லாத்துக்கும் முன்னாடி லாபத்துக்கு ஓடி வந்துடுவாங்க. இருக்கிறதுலே ஒஸ்ட் கேஸ் ஒன்று நினச்சிங்க நண்பர்களே, இருக்கிறதுலே உச்சாணி கொம்பில் இந்த கோல் இண்டியாவில் ஒருத்தர் இங்கே வாங்கி மாட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க. ஆனால் அவர் வாரம் ஒருக்கா எஸ்ஐபி அல்லது மந்த்லி ஒன்ஸ் எஸ்ஐபி அப்படின்ற மாதிரி அவர் முடிவு எடுத்திருக்காருன்னு வச்சுங்க. எல்லோரும் பெரும்பாலும் மந்த்லி ஒன்ஸ் தான் போடுவாங்க. ஏன்னா சம்பளம் வந்தால் தானே போட முடியும். இல்லைன்னா நம்ம மாத கடைசியில் திரும்பினா பார்த்து வெறும் செவுத்தை தான் பார்த்து நிற்கணும். ஸோ அந்த வகையில் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே ஒரு என்ட்ரி போயிடுறாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம், அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம், அதுக்கப்புறம் நவம்பர் மாதம், அதுக்கப்புறம் டிசம்பர். நவம்பர் டிசம்பர் அவருடைய லக்கு பாருங்கள் ஒரே விலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜனவரி, அதுக்கப்புறம் பிப்ரவரி, அதுக்கப்புறம் மார்ச் அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு என்ட்ரி தவிர்த்து மீதி எல்லா என்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட க்ளோசிங் ஆகும் அல்லது அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், திடீர்னு அடுத்த வாரம் யாருக்கு தெரியும், திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் ஜம்ப் அடிச்சிடறான் அல்லது கீழே தான் போட்டுமே என்ன தான் ஆகட்டும். பட் சமீபத்தில் எடுத்ததனுடைய லாஸ் என்பது பெருசாக இருக்காது. ஸோ ஏவரேஜ் பண்ணுறதா வாழ்க்கையை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த ஏவரேஜ் எப்படி சாமர்த்தியமாக பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணத்தை பேங்க்கில் பத்திரமா வச்சுக்கிட்டு எப்படி அதை கரெக்டாக ஒவ்வொரு சரிவிலையும் இறக்கி விடணும் அல்லது ஒவ்வொரு மாதத்துலையும் இறக்கி விடணும் அப்படின்றது பிளான் பண்ணிட்டா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஒரு ஈஸியான கேம் வேறு எதுவுமே கிடையாது.
ஒரு நண்பர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு, டாலர் வேற ஃபால் ஆகிட்டு இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமோ? நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுங்க, அவனுடைய நாட்டுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். இன்ஃபேக்ட் நம்மளுக்கு சந்தோஷம் தான் வரும். ஆனாலும் பாருங்க, ஒரு துக்ககரம் என்னன்னா, இப்போதான் 103 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தவன் மறுபடியும் 104 தாண்டான். இது நம்மளுக்கு ஆபத்து. ஒரு நண்பர் கேட்குறாப்புல, ஏங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணுறதா நான் கேள்விப்படுறேன், அதில் ப்ராஃபிட் வருதான்னு கேட்டு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஆளுங்க டைப் பண்ணாங்கன்னா உண்மையை தான் டைப் பண்ணுவாங்க பெரும்பாலும் அப்படின்றதுனால இந்த கேள்வி கேட்குறாப்புல. ட்ரேடிங்னு பண்ணாவே அது லாஸ் வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகம். அதாவது ஒருத்தர் ஜெயிச்சாதான், அதாவது ஒருத்தர் தோத்தாதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங் பற்றிய தகவல்களை பொறுத்த வரைக்கும் 89 பேர் நஷ்டமடைகிறாங்க, 11 பேர் தான் லாபம் பண்ணுறாங்க அப்படின்னு மிக துல்லியமான தகவலோட செபி சொல்லிடுச்சு. பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நம்ம கிட்ட தகவல் இல்லை அப்படின்னாலும் ஊரில் எங்கே போனாலும் ஒரே தத்துவம் தான். ட்ரேடிங்னு வந்துட்டா ஒருத்தன் இழந்தாதான் ஒருத்தன் ஜெயிக்க முடியும். ஒருத்தன் வந்து ஒரு பங்கு ஏறுன்னு சொல்லி பை பண்ணுறான், ஒருத்த வந்து இல்லை அந்த பங்கு கீழே இறங்குன்னு சொல்லி செல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் ஏதோ ஒன்று ஆகுது, அப்போ அது என்ன கீழே போச்சுன்னா அப்போ விற்றவங்க ஜெயிச்சாங்க. அது மாதிரி தான் இங்கே பாருங்க, நம்ம நண்பர் வந்து நீங்கள் ஒரு காமெடி சேனல் ஆரம்பித்து மூவி ரிவ்யூ போடுங்க அப்படின்றாப்ல. கண்டிப்பாக இதை பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு மூவி சேனல், அதாவது ஒரு மூவி எடுத்து அந்த மூவி பற்றி ரிவ்யூ போடுறது, அந்த என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளை இந்த வருஷத்துக்குள்ளே நான் பண்ணுறேன். இந்த கமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து என்னுடைய கேலண்டரில் ஒட்டி வச்சுக்கலான் இருக்கேன். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை பார்த்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.